சர்வதேச அமைதி நடைப்பயணம் இன்று ஆரம்பம். அலோகாவும் வருகை. யாழில் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து பதாதைகள். உச்சத்தில் நீடிக்கும் தங்கத்தின் விலை. இலங்கையில் இன்றைய சந்தை நிலவரம் என்ன? கடும் மழை மற்றும் பலத்த காற்று. பாரிய மரம் முறிந்து விழுந்து சொத்துக்களுக்கு சேதம். அபு ஹிந்த் சோனிக் அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள். பேராயர் விடுத்த அவசர கோரிக்கை. நாட்டின் பல பிரதேசங்களுக்கு பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு அமைய மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் வடமத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும், மன்னார், வவுனியா, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியோடு கூடிய மழையோடு பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அந்த திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அரசு அனுசரணையுடன் முன்னெடுக்கப்படும் சர்வதேச அமைதி நடைப்பயணம் இன்று ஆரம்பமாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக புத்த சாசன அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்பதற்காக அமைதியின் செல்லப்பிராணி என்று உலகளவில் அறியப்படும் அலோகா என்ற நாய் இன்று காலை இலங்கையை வந்தடைந்துள்ளது. உலகெங்கிலும் பலரது கவனத்தை ஈர்த்துள்ள இந்த செல்லப்பிராணியின் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் நலன்புரி சேவைகளுக்காக விசேட திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பன்னாகர தேரர் தலைமையிலான பிக்குகள் குழுவினர் இந்த அமைதி நடைப்பயணத்தை முன்னெடுக்க உள்ளனர். அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியில் உள்ள அரசு மரக்கன்று ஒன்றை ஏந்தியவாறு இந்த நடைப்பயணம் அமையவுள்ளது. அனுராதபுரம் ஜெயஸ்ரீ போதியில் உள்ள அரசு மரக்கன்று மாலை 3 மணிக்கு அமைதி நடைப்பயணத்தில் பங்கேற்கும் பிக்குகளிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படும். பின்னர் ருவன்வெளி சாய வளாகத்தில் மாலை 4 மணிக்கு விசேட மத வழிபாட்டு நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. இலங்கையில் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வந்த தங்கத்தின் விலையில் இன்று எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நிலவிய அதே விலையிலேயே இன்றும் சந்தையில் தங்கம் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் பவுன் ஒன்று 4 லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,68,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 50,000 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 46,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கத்தின் விலை வரலாற்றில் மிக உயர்ந்த மட்டத்தில் நீடித்து வரும் நிலையில் இன்றைய தினம் விலையில் மேலதிக அதிகரிப்போ அல்லது வீழ்ச்சியோ ஏற்படாமல் ஸ்திரமான நிலையில் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. மலையகத்தில் தற்போது நிலவி வரும் கடும் மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக டிகோயா புளியாவத்தை பகுதியில் குடியிருப்பு ஒன்றின் மீது பாரிய மரம் முறிந்து விழுந்து சொத்துக்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. பாரிய மரம் ஒன்று பலத்த காற்றினால் வேரோடு சாய்ந்து அருகிலிருந்த தொழிலாளர் குடியிருப்புகள் மீது நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் விழுந்துள்ளது. மரம் விழுந்த வேகத்தில் வீடுகளின் கூரைகள் மற்றும் சுவர்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. அந்த சமயம் வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். இதனால் எவருக்கும் காயம் அல்லது உயிராபத்து ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து தோட்ட நிர்வாகத்திற்கும் அதிகாரிகளுக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றவும், விழுந்த மரத்தை அகற்றி வீடுகளை சீரமைக்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் காணப்படும் பல மர்மமான விடயங்கள் மற்றும் அவற்றை மறைக்க முற்படும் தரப்பினர் குறித்து கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை விரிவான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியர் தேவாலயத்தில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான பிரதான நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்.
இலங்கையில் கடந்த பல தசாப்தங்களாக இடம்பெற்ற கொலைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்படுதல் சம்பவங்களின் பின்னணியில் உள்ள உண்மைகள் காலப்போக்கில் மறைக்கப்படுவது போன்றே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளும் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பலவீனப்படுத்தப்படுவதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். ஷஹ்ரான் ஹாசிமுடன் ரகசியமாக தொலைபேசியில் உரையாடிய அபுஹித் எனும் நபர் யார், தாக்குதலில் அவரது பங்கு என்ன என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. கட்டுவாப்பட்டிய தாக்குதல்தாரி ஹஸ்பூனின் மனைவியான சாரா ஜாஸ்மின் சாய்ந்தமருது குண்டுவெடிப்பில் உயிரிழந்ததாக கூறப்பட்டாலும் 3 மரபணு சோதனைகளிலும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. அவர் உயிருடன் இருப்பதாக கூறப்படும் சாட்சியங்கள் தொடர்பில் விசாரணைகள் செய்யப்பட வேண்டும். அத்துடன் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவின் தொலைபேசி மற்றும் கணினி தரவுகள் திட்டமிட்ட முறையில் அளிக்கப்பட்டது ஏன் என்றும் அது குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். 2018ஆம் ஆண்டில் 2 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு ஷஹ்ரானின் குழுவினரே பொறுப்பு என்ற போதிலும் சில அதிகாரிகள் அதனை விடுதலை புலிகள் மீது சுமத்த முயன்றனர். இது விசாரணையை திசை திருப்பும் ஒரு முயற்சியாகும். அதே நேரம் இந்திய உளவுத்துறை 4 முறை எச்சரிக்கை விடுத்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் ஷஹ்ரானுடன் தொடர்பில் இருந்த ஒருவரின் ஐபி முகவரியை அமெரிக்கா வழங்கிய போது அவரை புலனாய்வு பிரிவினர் கைது செய்து விசாரித்தனர். ஆனால் அது ஒரு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ரகசிய நடவடிக்கை என கூறி அந்த விசாரணை தடுத்து நிறுத்தப்பட்டது. மேலும் சானிக் என்ற குறியீட்டு பெயரில் செயற்பட்ட காவல்துறை பரிசோதகர் பண்டார தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருந்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு ஐஸ் அமைப்பு பொறுப்பேற்க வேண்டும் என்று அதன் தலைமையை வலியுறுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகின்றது. அதேபோல 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் திகதி அதிகாலை 3 மணிக்கு தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு சந்தேகத்திற்குரிய பாரவூர்தியை பரிசோதிக்காமல் விடுவிக்குமாறு அப்போதைய பிரதி காவல்துறை மா அதிபர் தேசுபந்து தென்னக்கோன் உத்தரவிட்டது ஏன் என்பது விசாரிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவது ஆட்சியாளர்களின் கடமையாகும். இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்க கட்டுவாப்பட்டியவில் வழங்கிய வாக்குறுதியின்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உயர் அதிகாரிகளாகவோ அல்லது போர் வீரர்கள் என்று போற்றப்படுபவர்களாகவோ இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்டம் பாய வேண்டும் என்று கர்தினால் வலியுறுத்தியுள்ளார். அப்பாவி மக்களின் ரத்தம் நீதிக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும் கடவுள் ஒரு நாள் நிச்சயமாக தீர்ப்பு வழங்குவார் என்றும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தனது உரையை நிறைவு செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் அரசியல் மயமாக்குவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் பாரபட்சமான நடவடிக்கை மற்றும் தவறான பழி சுமத்தல் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல்களுக்கு நிதியளித்தமை உள்ளிட்ட குற்ற செயல்களோடு தொடர்புடையவர்கள் பாதுகாக்கப்படுவதாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் ஏனையவர்கள் இலக்கு வைக்கப்படுவதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்ட போதும் ஒரு தனிப்பட்ட கொலை வழக்கில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் விசாரணைகளை நடத்துபவர்களின் நம்பகத்தன்மை சந்தேகத்திற்கு உரியது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தாக்குதல்களோடு ராஜபக்ஷ குடும்பத்தை தொடர்பு படுத்தும் குற்றச்சாட்டுகளை நாமல் ராஜபக்ஷ நிராகரித்துள்ளார். இந்நிலையில் நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை நடத்துமாறு அதிகாரிகளிடம் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 27ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அந்த பகுதிகளில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்காக 8 வார கால பகுதி தேவை எனவும் சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்ததற்கு அமைவாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டது.
இந்நிலையில் பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதோடு புதைகுழிக்குள் மழை வெள்ளமும் நிறைந்து காணப்பட்டது. இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் 6ஆம் திகதியோடு நிறைவு பெற்ற நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் தற்போது சுமார் 8 மாத கால பகுதிக்கு பின்னர் மீண்டும் எதிர்வரும் 27ஆம் திகதி முன்னெடுக்கப்பட உள்ளது. அதேவேளை 27ஆம் திகதி அகழ்வுப் பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களோடு நாளை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் கலந்துரையாடல் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணம், நல்லூர் மற்றும் திருநெல்வேலி சந்தியில் பதாதைகள் வைக்கப்பட்டுள்ளது. தனியார் வங்கியொன்றின் இணையதளத்தை ஒத்த போலியான இணையதளத்தை உருவாக்கி நிதி மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மினுவாங்குட பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் 10 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கணினி குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதோடு இன்று அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.